சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். விசாகத்துல நான் பாத்துக்கிறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? இது பல ரேஸுகளை பார்த்த வண்டி. ரேஸ் முடிவுல தெரியும் எது தோக்குது எது ஜெயிக்குதுன்னு. ட்ராக்குக்கு வாடா, I'll finish you. பாஸ் ஆயி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் நான் தனி மனமாடி கடவுளே இவரை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடுவோம். பங்காளி பங்காளி என்னது வாயில இருந்து நொர நொறைய தள்ளுதே? நொர நல்லது. ஐயோ அது கரண் நல்லது, இது நொர கெட்டது. ஐயோ நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? இதே வேலையா போச்சு உனக்கு. என்ன அடி விழுகல? என்ன ஆச்சரியமா இருக்கு? பால் தாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. டேய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? எங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. டேய் ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழைச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமா உடைக்கணும்னு தோணும். இந்தியன் ரைட் ஆல் அவுட் ஆஃப் 10. बॉलर ने गेंद फेंकी, बैट्समैन चौंक गया। गेंद सीधी जाके विकेटों से टकराई लेकिन बेल्स गिरी नहीं। जी हां, ना बैट्समैन आउट, ना बॉलर खुश, ना फील्डर्स को यकीन आया। ऐसा एक बार नहीं कई बार हो चुका है क्रिकेट में। अगर बेल्स अपनी जगह पर रहें तो बैट्समैन नॉट आउट होता है माइनस, चाहे गेंद ने किस जोर से टिक्कर मारी हो। क्रिकेट है भाई, यहाँ कुछ भी हो सकता है। फॉलो करो ऐसी ही मजीद मजे की कहानियों के लिए।